வணக்கம். வாங்க, இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான அரசியல் கணக்கை பத்தி பார்க்கலாம். தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சுமார் 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பீகாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? ஆனா இருக்கு. அந்த ஆச்சரியமான முடிச்சை நம்ம இப்போ அவிழ்க்க போறோம். ஆமாங்க, கேட்கறதுக்கு கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனா வரப்போற பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டோட ஆளும் கூட்டணியில அதிகார சமநிலையே தலையிட மாத்திர சக்தி கொண்டது. அது எப்படிங்கறத உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. சரி, இது எப்படி சாத்தியம்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு முதல்ல இப்போதைய நிலவரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். திமுக காங்கிரஸ் கூட்டணி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு சிறந்த உதாரணம் 2024 லோக்சபா தேர்தல்ல தமிழ்நாட்டில இருந்த 39 சீட்ல 39 அவங்க ஜெயிச்சதுதான். ஆனா வரப்போற நவம்பர் 14, 2025ல பீகார் தேர்தல் முடிவுகள் வருது இல்லையா? அது இந்த கூட்டணியோட எதிர்காலத்தை ரெண்டு வேற பாதைகள்ல திருப்பி விடலாம். இது நேரடியா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில எதிரொலிக்கும். இப்பதான் விஷயமே சுவாரஸ்யமாகுது. பாருங்க, பீகார் தேர்தல் முடிவுகள்ல 2 விதமான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு வாய்ப்பும் திமுக காங்கிரஸ் உறவை எப்படி பாதிக்கும்னு பாப்போம். முதல் சினாரியோ என்னன்னு பார்க்கலாம். சரி, ஒருவேளை பீகார்ல ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி ஜெயிக்குதுன்னு வச்சுப்போம். அதனால தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும்? பீகார்ல கிடைக்கிற அந்த வெற்றி தேசிய அளவுல காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும், ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி. அந்த தெம்பும் நம்பிக்கையும் தமிழ்நாட்டுல திமுகவோட சீட் ஷேரிங் பேசும்போது அவங்களோட பேரம் பேசுற சக்தியே நிச்சயம் அதிகரிக்கும். அப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? புது பலத்தோட காங்கிரஸ் 2026 தேர்தல்ல திமுக கிட்ட இன்னும் அதிக இடங்களை கேட்கும். ஒருவேளை அவங்களுக்கு 25ல இருந்து 30 இடங்கள் வரை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ காயினோட இன்னொரு பக்கத்தை பார்ப்போம். ஒருவேளை பீகார்ல பாஜக ஐக்கிய ஜனதா தளம் தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஜெயிச்சா என்ன நடக்கும்? அப்படி ஒரு வேளை நடந்துச்சுன்னா காங்கிரஸோட தேசிய செல்வாக்கு குறையும். இது நேரடியா தமிழ்நாட்டுல திமுகவோட கையை இன்னும் பலப்படுத்தும். கூட்டணி பேச்சுவார்த்தையில திமுக சொல்றதுதான் கிட்டத்தட்ட இறுதியா இருக்கும். இதனால கொஞ்சம் பலவீனமான காங்கிரஸுக்கு திமுக குறைவான இடங்களையே ஒதுக்கலாம். அதாவது ஒரு 20ல இருந்து 25 இடங்கள் வரை கிடைக்கலாம். இது கழின தடவை கிடைக்குதுனே காட்டில் குறைவா இருக்கும். இது ஏதோ நம்மளா சொல்ற கணக்கு கிடையாதுங்க. இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. பாருங்களேன், 2016ல பீகார்ல காங்கிரஸ் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத போதும் தமிழ்நாட்டுல 41 சீட் வாங்கினாங்க. ஆனா 2020ல பீகார்ல மறுபடியும் மோசமா தோற்றதுக்கு அப்புறம் 2021 தமிழ்நாடு தேர்தல்ல வெறும் 25 சீட் தான் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த ட்ரெண்டை கவனிச்சிங்களா? ஆனா உங்களுக்கு தெரியும்ல, அரசியல்ங்கிறது எப்போதுமே இவ்ளோ சிம்பிள் கிடையாது. பீகாரோட தாக்கம்ங்கிறது இந்த பெரிய புதரோட ஒரு சின்ன துண்டு மட்டும்தான். நாம ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். பீகார் முடிவு ஒரு முக்கியமான காரணி தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா தமிழ்நாடோட கள யதார்த்தமே வேற. இங்க திமுகவோட அசைக்க முடியாத பலம், நம்ம தளபதி விஜயோட கட்சி, நாம் தமிழர் கட்சின்னு பல புதிய சக்திகள் உள்ள வராங்க. கடைசில பார்த்தா இந்த உள்ளூர் காரணிகள் தான் பீகார் முடிவுகளை விட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். சரி, அப்போ இது எல்லாத்துல இருந்தும் நாம என்ன எடுத்துக்கணும்? 2026 தேர்தலுக்கு இதோட அர்த்தம் என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுல 2 பேருக்குமே ஒருத்தர் தேவை. இங்க உண்மையான போட்டியே கூட்டணிக்குள்ள யாரு பவர்ஃபுல், யாருக்கு எத்தனை சீட்டுங்கிறத பத்தி தான். இது ஏன் முக்கியம்னா கூட்டணி அப்படிதான் இருக்கும். ஆனா வரப்போற பீகார் ரிசல்ட் இந்த கூட்டணிக்குள்ள யாரு பிக் பிரதர், யாரு ஜூனியர் பார்ட்னருங்கிறத முடிவு பண்ணும். அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். வரப்போற 2026 தமிழ்நாடு தேர்தலோட உண்மையான கிங்மேக்கர் வடக்குல இருக்கிற பீகார் வாக்காளர்களா, இல்ல இங்க தமிழ்நாட்டுல உருவாகிற புதிய கட்சிகளா? யோசிச்சு பாருங்க.